எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். புலாவில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஸ்பெஷல் தவா புலாவ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். தவா புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ஊற வச்ச அரிசியை போடுங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஸ்ட்ரீட் ஸ்டைல் தவா புலாவில் அரிசியிலேயே உப்பு மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வைப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல எல்லோ கலர் கிடைக்கும். அரிசி வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. தவா புலாவ் பண்ணுறதுக்கு நான் நல்ல அகலமான கடாயை எடுத்திருக்கேன். இதில் 50 கிராம் வெண்ணெய் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அடுத்து 2 வெங்காயம் மெலிசா நறுக்கினதை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு குடமிளகாய் நறுக்கினது போடுங்க. நெக்ஸ்ட் 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினது சேர்க்குறேன். அடுத்து 2 டீஸ்பூன் மிளகாய் பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மிளகாய் பேஸ்ட் வேண்டாம்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு நல்ல கலர் கொடுக்கும். மசாலா நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 3 டீஸ்பூன் பாபாஜி மசாலா தூள் போடுங்க. நீங்கள் எடுத்துருக்கிற அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மசாலாஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி போடுங்க. 1 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக வேக வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்து ரைஸ் உடையாம மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. மசாலாவும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்டியான தவா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தவா புலாவ் ரெசிபி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். To
Second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.